நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அந்த கோபுரம் 216 அடி, உயிர்மெய் எழுத்து 216, கரூரா ராஜரா வைத்து தமிழர்களை உறங்கியது போதும், எழுந்திருப்போம், வள்ளல் பெருமானை தொடருவோம், சாகா கல்வியில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம். பணிவான வணக்கம். வள்ளல் பெருமான் அவர்கள் கவிதையை பிரித்ததைப் போல ஆன்மீக வரலாற்றிலே சாமானிய மனிதர்களை உயர்த்துவதற்காக மட்டும் வரவில்லை, ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் அனைவருக்குமாக ஒட்டுமொத்த சன்மானவர்களுக்கு முன்னாடி எத்தனையோ சாமியார்கள் இருந்தாங்க. ஆனால் சாமியார்களுக்கு என்று சொல்லி ஒரு இலக்கணம் இருக்குன்னு சொன்னா, நெருப்பை தொடக்கூடாது, பேய் போல் பிரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் எழுந்தி நரி போல் உழந்து நன் மங்கையை தன் தாய் போல் எழுதி தமர் போல் யாவருக்கும் தாழ்மை சொல்வதுதான் சாமியார்களுடைய இலக்கணம். ஆனால் வள்ளற்பெருமானவர்கள் என்ன செய்தார்கள்? நான் அப்படி இருக்க மாட்டேன், இறந்துண்ண மாட்டேன், மாறாக யாரும் இறந்துள்ளான்னு சொன்னால் இதுதான் ஆன்மீக வரலாற்றிலேயே வள்ளற்பெருமான் செய்த ஒரு புரட்சி. ஒரு வைரம். அவர் சித்தருக்கு சித்தர், சித்த மருத்துவத்திலும் வல்லுநர். வள்ளற்பெருமானவருடைய 6 திருமுறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உரைநடை பகுதியில நித்திய கருமறைக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆடிக்காவில் போறவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் கிடையாது, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறவங்க செல்வந்தர்கள். அந்த வகையிலே வருமுன்னர் காத்தல் என்ற நிலைக்கு நம்ம இட்டு செல்வது வள்ளற்பெருமான் காட்டக்கூடிய நித்திய கரும விதி. கால்வினை ஒருமைப்பாட்டிலே மரணமில்லா பெருவாழ்வுக்கு வள்ளற்பெருமான் இட்டு செல்வார் என்று சொன்னால் விடையல்ல என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கிய சொல்வேந்தர் சுகீசோமையா உள்ளிட்ட அத்தனை பொலிவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நித்திய வாழ்வு என்ற தலைப்பில் பேச அமர்ந்திருக்கின்ற டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி ஐயா. அடுத்ததாக அருட்பெருஞ்சோதி என்ற, அடுத்ததாக சங்கம் சபை சாலை என்ற தலைப்பில் மிக சிறப்பான உரை நிகழ்த்தியிருக்கின்ற திரு ஏ.பி. பொங்கல் என்ற தலைப்பில் மிக சிறப்பான கருத்தரங்கத்தில் கொஞ்சம் சைடில் திரும்பிக்கலாம் சார். கருத்தரங்கத்தில் மிக சிறப்பான உரைகள். அனைவரும் மிகப்பெரிய கரகோஷங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அனைவரும் ஒரு நல்ல கைத்தட்டல் சத்தங்களை கொடுத்து ஐயா சேர்ந்து வரலாம். தேங்க்யூ சார். Assistant Commissioners, Deputy Collectors, Policemen, all அவர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் மினிட் யூஆர் நோயிங், இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்கில் செட் எல்லாம் வித்தின் மினிட்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறது எங்களுக்கு வியப்பாக இருக்குது. அது இந்தியன் லோக்கல் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு மேடை ஏறார். அப்படி பையன் அந்த இதை கட்டுறதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட்டு டெலிகேட் பண்ணுறாங்க. அப்போது உண்டாகக்கூடாது. அப்போ உயிர் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம சாப்பாடு இந்த காலத்தில் தேவைப்பட்டது. அதே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சரி, பிச்சைக்காரர்கள் ஏன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டே இருந்தால் அவங்க பிச்சை எடுத்து தான் இருப்பாங்க. அறிவை கொடுக்கலன்னா மறுபடியும் அப்படியே மங்கி கிடப்பாங்க. இன்னும் டீப்பாக போகும். அப்போ ஜீவகாரணியும் 2 இது வச்சார். ஒரு கருத்து என்னன்னா, வயிறு ஒண்ணு, ஜீவகாரண்யம் 2. காலையில் எந்திரிப்போம், this part called stomach is not there. அப்ப என்ன பண்ணுவோம்? அது எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும். ஏன்? நமக்கு சோறு இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக தேவை. அதில் அந்த ரூமும் இல்லை. இப்போ அப்படி ஒவ்வொன்றா அப்படியே கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதுக்கு ஓடுவீங்க? வெஹிக்கிள்ஸ் தேவை கிடையாது. ஆல் டெக்னாலஜி வில் ஸ்டாப், எவ்ரி திங் இஸ் டெட்லாக். முடிஞ்சுது.
இது வயிறு தான். அந்த துன்பத்தை நீக்கும் போது சிற்றின்பம் தான், பேரின்பம் அல்ல. சிற்றின்பத்தை அதுதான் இன்பம்னு நாம் மறுபடியும் நாம் அதை உணரும் போது அது என்ன ஆகுது? துன்பமாக மாறுது. அதில் தான் அந்த வாழைப்பழமா தாழைப்பழமா? வாழ்க்கையை கொடுக்கறது வாழைப்பழம், சாவை கொடுக்கறது தாழைப்பழம். அப்போ இந்த வயிறுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்.